அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து தியானிக்க போகிறோம். கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகள் வந்தால், if the words come from God, தேவனிடத்திலிருந்து வார்த்தைகள் வந்தால் how it will be, அது எப்படி இருக்கும்? தேவன் நம்மை வார்த்தைகள் மூலமாக சந்திக்கின்றவர். தேவனை நம்மை இணைப்பது முக்கியமாக வார்த்தை தான். வார்த்தை என்ற உடனே சில எழுத்துக்களை நீங்கள் கற்பனை செய்யக்கூடாது. ஒரு பேப்பரில் எழுத்துக்கள் நிறைய இருக்கும், இல்லை பைபிளில் எழுத்துக்கள் நிறைய இருக்குது. அந்த எழுத்துக்கள் அல்ல, வார்த்தை என்பது தேவனுடைய ஒரு செய்தியை நமக்கு கொண்டு வருவது, இல்லைன்னா தேவனுடைய ஒரு தொடுதலை கொண்டு வருவது. வார்த்தை என்பது வெறும் எழுத்துக்கள் அல்ல. அந்த வார்த்தைக்குள் என்ன இருக்கிறது? ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ளே வருகிற பொழுது அந்த வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது எபிரேயர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையும், it has a life and also it has a power, வல்லமையுடையதாக இருக்கிறது. எனவே மனித வார்த்தைகளைப் போலல்ல, இந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது? நமக்குள்ளே ஒரு ஜீவனை கொண்டு வருகிறது. சில நேரங்களிலே நாம் மரித்தது போன்ற ஒரு மனநிலைக்குள் சென்று விடுகிறோம், இல்லைனா செயல்பாடற்றவர்கள் போன்ற ஒரு மனநிலைக்கு சென்று விடுகிறோம், இல்லைன்றால் எழுந்து நிற்க முடியாத ஒரு மனநிலைக்கு சென்று விடுகிறோம். ஆனால் வார்த்தைகள் வருகிற பொழுது என்ன செய்கிறது என்றால், வார்த்தைகள் ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது அவனை எழுந்து நிற்க வைக்கிறது. வார்த்தைகள் எழுந்து நிற்கிற ஒரு மனிதனை நடக்க வைக்கிறது. வார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை ஓட வைக்கிறது. வார்த்தைகள் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதனை இன்னும் வேகமாக ஓட வைக்கிறது. அல்லேலூயா! ஏனால் அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அதற்குள்ளே வல்லமை இருக்கிறது. அந்த ஜீவன் உள்ளதாக இருக்கிறபடினாலே அது நம்முடைய ஆத்துமாவுக்குள் பிரவேசிக்கிற பொழுது அந்த வார்த்தை நம்ம என்ன செய்கிறது? செயல்பட தூண்டுகிறது. வார்த்தையுடையவன் அமைதியாக அமர்ந்திருப்பது கடினம். எழுந்து அந்த வார்த்தைகள் அவனை நடக்க வைக்கிறது. எல்லா வார்த்தையும் நடக்க வைக்காது, எல்லா வார்த்தையும் ஓட வைக்காது, எல்லா வார்த்தையும் நம்மை உற்சாகப்படுத்தாது. ஒரு நேரத்தில் நல்ல சோர்வாக உட்காந்துருக்கிறோம், ரொம்ப ஒரு சலிப்பில் உட்காந்துருக்கிறோம், விரக்தியில் உட்காந்துருக்கிறோம், சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறோம், பயந்து போய் உட்காந்துருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் திடீர்னு வாசல் படியில் சத்தம் கேட்குது. மா மா என்ன? காய்கறிக்காரங்க, கீரை வைக்கிறவங்க. இந்த சத்தத்தை கேட்டோன்னு உங்களுக்கு என்ன நடக்கும்? போமா, ஒன்றும் வேண்டாம். இந்த சத்தம் உங்களுக்கு என்ன கொடுக்கல? நல்லா கவனிச்சிங்க. நல்ல சோர்வோட சுக்கத்தோட சில கேள்விகளுக்கு பதில் இல்லாமலே உட்காந்துருக்கிறீங்க. அந்த நேரத்தில் அது ஒரு சத்தம் தானே. கீரைக்காரங்க சத்தம், காய்கறிக்காரங்க சத்தம், பால்காரங்களுடைய சத்தம், பேப்பர்காரனுடைய சத்தம், வேறு ஏதாவது விற்க அவன் சத்தம். இந்த சத்தத்தெல்லாம் கேட்டால் நமக்கு என்ன வர மாட்டேங்குது? வழக்கமாக வாங்குகிற காயானை வாங்க மாட்டோம். போய் பூங்க ஒன்று வேண்டாம், என்னத்தை வாங்கி என்ன செய்கிறது? இருக்கிறத வச்சு அதை பண்ணிக்குவோம். அப்போ இவங்க சத்தத்தில் கேட்குறோம். பேப்பர்கார சத்தம், பால்கார சத்தம், அப்புறம் ஒவ்வொரு தினம் வருவான். அந்த சத்தையெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணணும். ஆனால் திடீரென்று உங்களுடைய அன்புக்குரிய ஒருவரோ இல்லை ஒரு நண்பரோ இல்லைன்னா உறவினரோ திடீர்னு கதவை தட்டி, ஹலோ கதவை தரங்க அப்படி சொல்கிற பொழுது அந்த சத்தத்தை கேட்டவுடனே நீங்கள் என்ன ஆகிடுறீங்க? இல்லைன்னா நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற குரலை அவர் கொடுக்குறாரு. அந்த குரலை கேட்டவுடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க? உயிர்ப்பிக்கப்படுகள் இல்லையே. அந்த குரல் உங்களுக்கு ஸோ டியரர். இது வரைக்கும் காய்கறிக்காரன் சத்தம் கொடுத்தான், பால்காரன் சத்தம் கொடுத்தான், பேப்பர்காரன் சத்தம் கொடுத்தான். அந்த சத்தமெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை. ஆனால் இப்பொழுது ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்தை கேட்டோன்னு என்ன பண்ணுறீங்க? இப்பொழுது இருந்த நிலைமையிலிருந்து ஒரு அடி முன்னாடி எழும்புறீங்க. பார்த்தவொன்னு என்ன ஆயிடுச்சுது? மனநிலையே மாறியாச்சு. சூழலாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் மனநிலை என்ன செய்து விட்டது? உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஏன்னால் அவருடைய சத்தத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன இருக்குது? ஒரு தொடர்பு இருக்கிறது. விகாசம் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அதனால் அந்த வார்த்தை கேட்டோட அது ஜீவனை கொண்டு வருது. இது வரைக்கும் 4-5 சத்தத்தை கேட்டோம், அந்த சத்தம் நம்மளை ஒன்றுமே என்ன செய்யலை. ஆக இதுதான் மனித சத்தத்துக்கும் தேவ சத்தத்துக்கும் வித்தியாசம். தேவன் நம்முடைய ஆத்மாவுக்கு நெருக்கமாக இருப்பார் என்று சொன்னால் நாம் சில நேரங்களில் சோர்ந்து உட்கார்ந்துருந்தாலும் அப்படியே உட்காந்துருக்க முடியாது. அவருடைய சத்தத்தை கேட்டோன்னே கணவன் சத்தம் கேட்கும், மனைவி சத்தம் கேட்கும், அண்ணன் சத்தம் கேட்கும், தம்பி சத்தம் கேட்கும், அக்கா சத்தம் கேட்கும், தங்கச்சி சத்தம் கேட்கும், யார் யார் சத்தமெல்லாம் கேட்கும். அந்த சத்தத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல் இருக்கிறது போல் இருப்போம். ஆனால் கர்த்தருடைய சத்தம் வருகிற பொழுது அந்த சத்தம் நம்ம என்ன செய்கிறது? கேட்டுட்டு உட்கார முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. சூற செடிகளை எலியா உட்கார்ந்து இருக்கிறார். போதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டார். போதுமாண்டவரே,
டேக் மை லைஃப், என் வாழ்க்கையை, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். போராடி போராடி வாழ்க்கையை போராட்டமாக போய்விட்டது. இதற்கு மேலே என்னிடத்தில் போராடுவதற்கு பலம் கிடையாது, எனவே என்னுடைய ஜீவனை எடுத்து விடும் அப்படிங்கிற ஒரு முடிவில் உட்கார்ந்துருந்தா அங்கே தூதனுடைய சத்தம் என்ன செய்கிறது, வருகிறது. எழுந்து என்ன பண்ணு. 1 ராஜாக்கள் 19ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 1 ராஜாக்கள் 19:7. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, கர்த்தருடைய தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். எழுந்துரு. சில வியாதிசல் படுக்கையில் கிடந்தா படுக்கையில் வச்சுட்டு என்ன பண்ணுவோம், சாப்பாடு போடுவோம், தண்ணி கொடுப்போம், ஏதாவது மருந்து கொடுப்போம். அவர் சாப்பிட்டா அப்படியே படுக்கையில் படுத்தே இருப்பார், பெட் ரிட்டன்பாங்க. ஆனால் இங்கே எலியா என்ன பண்ணுறார், தட்டி எழுப்பப்படுகிறார். எழுந்து போஜனம் பண்ணு, ஏண்டால் நீ சூறை செடிகளை உட்கார்ந்து இருக்க வேண்டியவன் அல்ல, நீ சோர்ந்து போய் இதுவே வாழ்க்கை போதும் என்று நினைக்க வேண்டியவன் அல்ல, நீ இன்னும் செய்ய வேண்டிய பிரயாணம் இருக்கிறது, எழும்பு அப்படின்னு சொல்லி எழுந்து நடக்க வைத்தது. ஒருவேளை இன்றைக்கி நாம் நினைக்கலாம், இந்த மாதிரி ஒரு தூதம் வந்து தட்டி எழுப்ப நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கே தூதம் வரான், நம்ம கூப்பிடாமலே அடிக்கடி சாத்தான் தான் வந்துட்டுருக்கிறான். கண்ணை மூணா கனவுல வரான், இரவு வந்தால் கதவு பக்கம் வரான், ஜன்னல் பக்கம் வரான், சுற்றி அவன் தான் வரானே ஒழிய அந்த கிறிஸ்தவ போதெல்லாம் சொல்கிற தூதனை காணோம். அப்படியே வந்தாலும் அது ஒளிந்தூதனுடைய வேஷமாகத்தான் இருக்குது. தூதன் எல்லா நேரங்களையும் வரமாட்டான். இப்பொழுது தூதனை விட வலிமையான தேவ வார்த்தை இருக்குது இல்லையா? தூதனுடைய வேலை இன்றைக்கு முக்கியமாக சேர்ந்த வார்த்தைகள் தான். தூதனை போல் அந்த வார்த்தை உள்ளத்தில் வருகிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம், சூரச்செடியின் கீழே இருந்து எழும்புகிறோம். அப்போது தேவ வார்த்தை வந்து நமக்குள்ள தொனிக்க வேண்டும். தேவ வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே தொனிக்கும் பொழுது இந்த வார்த்தையை அனுப்புகிறவருக்கும் நமக்கும் இடையில் என்ன இருக்கணும், ஒரு கனெக்ஷன் இருக்கணும், ஒரு கான்டாக்ட் இருக்கணும், ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். அப்பொழுது அந்த வார்த்தை என்ன செய்கிறால் எழுப்புகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் இருக்கிறதா? நான் எத்தனையோ காலகட்டங்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழலுக்கு மத்தியில் எதையும் செய்வதற்கு ஆர்வமற்றவனாகவும் இயலாதவனாகவும் அடுத்த ஸ்டெப்பை பற்றி யோசிக்க முடியாதவனாக இருந்திருக்கிறேன். ஆனால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஒரு சூழலையும் ஆண்டவர் மாற்ற மாட்டார், அப்படியே தான் இருக்கும். நடந்ததெல்லாம் என்ன, அவருடைய வார்த்தைகள் வரும். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் அவர், அந்த வார்த்தைக்குள்ளே அவர் தான் வந்திருக்கிறார். புரிகிறதா? வார்த்தை வரணும்னா நீங்கள் வெறும் வார்த்தை நினைக்கக்கூடாது. அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்போவுமே நாம் ஒரு வேர்ட் கான்டாக்ட் உள்ளவர்களாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன். தேவ வார்த்தை தொடர்புடையவர்களாக. சும்மா பைபிள்லேருந்து 10 வசனத்தை காணாமல் மனப்பாடம் பண்ணி வச்சுக்க நான் சொல்லலை. உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் வந்து இன்ஸ்பயர் பண்ணணும். உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் வந்து உங்களுடைய தம்முடைய அந்த வாய்ஸ் ஏக்கோ பண்ணணும். அந்த தொடர்புகள் இருக்கும் பொழுது நீங்கள் சூறை செடியின் கீழ் அதிக நேரம் உட்கார்ந்திருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் அதற்கு உரியவர்கள் அல்ல. நீங்கள் எவ்வளவுதான் விரும்பி இதுதான் கடைசி, இட்ஸ் எண்ட், இந்த சூறை செடிகளே உட்கார்ந்து இப்படியே நான் காலத்தை என்ன செஞ்சிடறேன் முடிச்சிட்றேங்கிற மாதிரி இருந்தாலும் தட்ஸ் நாட் பாசிபிள். ஏனென்றால் வார்த்தை தேவனுக்குரியவர்களை எழுப்பி விட்டுவிடும். ஆகையால் முதலாவது தேவ உறவுடையவளாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா வார்த்தையை கேட்பாங்க, மறுபடியும் சூறை செடிகளை உட்காந்துருவாங்க. காலைதோறும் வார்த்தை கேட்குறாங்க. என்ன வார்த்தை? ஆறுதல் வார்த்தை, ஆதரவு வார்த்தை, வல்லமை வார்த்தை, ஆசீர்வாத வார்த்தை. இன்றைய போதெல்லாம் வரிந்து கட்டி கொண்டு ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாத வார்த்தை தான். ஒவ்வொரு பிரசங்கத்தையும் கேட்டால் அப்புறம் வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, ஒரு வியாதியும் கிடையாது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க ஒவ்வொருடைய வியாதி, பலவீனம், அது இது ஒன்று எல்லாம் நீங்கி போகுது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீங்கி போகுது. வீட்டில் போய் பாருங்கள், எல்லாமே சரியாக இருக்கும். கெட்டு போகிற அதாவது தப்பு தவறு நடக்கிற பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் போய் பாருங்கள், இப்போ எப்படி இருப்பாங்க, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக பிரசங்கிமார்கள் அந்த இடத்துல வந்திருக்கிறவங்களுக்கு இந்த விதமான ப்ராமிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் வாழ்க்கையினுடைய நிலைமை மறுபடியும் அப்படி தான் தொடருது. கூட்டங்களில் வருகிறவங்களுக்கு ஹல்லேலூயா கண்ணீர் வருது, அங்கே வந்து ரொம்ப இமோஷனலைஸ் ஆகுறாங்க. பிரசங்கியாளருடைய பேச்சுகளை கேட்பதெல்லாம் வாக்குத்தத்த வார்த்தை, ஆசீர்வாத வார்த்தை, வல்லமை வார்த்தை எல்லாம் மேடையிலிருந்து துரிக்கப்பட வார்த்தையில் கேட்குறாங்க. அந்த உற்சாகப்படுறாங்க. மறுபடியும் எங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க, மறுபடியும் சூறைச்செடி தான். ஒவ்வொரு நாளும் சூறைச்செடிகளை உட்காந்துக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் போய் என்ன பண்ணுறாங்க. அப்போ சூறைச்செடி நிலைமையும் மாறலை, இந்த வார்த்தை கேட்குற நிலைமையும் மாறலை. ஆனால் உண்மையான தெய்வ வார்த்தைகள் அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தை கேட்கிறவன் அந்த சோர்வின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறான், அந்த விரக்தியின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறான், அந்த ஒரு விதமான அதிருப்தியின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறான்.
ஒரு பதட்டத்தின் பிடிந்து விடுவேன். இல்லை என்றால் அது வார்த்தை கிடையாது. இட் இஸ் த ட்ரூ வேர்ட் ஆஃப் காட் தட் வில் டூ தட் ஒர்க். அந்த வேலையை செய்யும். தேவனுடைய வார்த்தை கேட்டு விட்டு பார்த்தீங்கன்னா நிலைமையெல்லாம் அப்படி தான் இருக்கும். நான் இந்த தமாஷாலாம் ரொம்ப வருஷமாக நான் தனியாக இருக்கிற காலத்தில் அனுபவித்தேன். ஆண்டவர் ஒன்றும் மாற்ற மாட்டேங்கிறாரு, கேட்டதை ஒன்றும் தர மாட்டேங்கிறாரு, செய்ய சொன்னால் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, ஆனால் சும்மா உட்கார விட மாட்டேங்கிறாரு. ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணுறதுக்கு யாரும் கூப்பிடுறதும் கிடையாது. நான் போயிருக்கிற சபையில் நம்மளை ஒரு சின்ன ஜெபம் பண்ண கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. யாரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ண தெரியாதவங்களும் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்ண தெரியாதவங்களும் பிரசங்கம் பண்ண போட சொல்லுவாங்க. ஆனால் நான் அங்கே தான் உட்காந்துருப்பேன். நம்ம பக்கம் எதுவுமே என்ன செய்யாது, வராது. ஆனால் எனக்கு 2 பிரசங்கம் 3 பிரசங்கம் டெய்லி கிடைக்கும். நான் ரோட்டில் போகிறவங்கள வரவெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு போவேன். ஒருத்தரும் கேட்குறதும் கிடையாது. ரோட்டில் நான் எனக்குள்ளே பிரசங்கம் பண்ணிட்டு போவேன். அன்றைக்கி ஆரம்பித்த பழக்கம் இன்றைக்கும் போகலை, இனி போகாது. புரிகிறதா? ஆனால் நிலைமைகள் அப்படித்தான் இருக்குது. அந்த வார்த்தை வந்தவுடனே என்ன பண்ணோம், எழும்பி ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணா திடலில் ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அது நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ நான் சைக்கிள் தான் வச்சுருந்தேன். அந்த சைக்கிளில் போகிறவளை எனக்கு அவ்வளோ சோர்வு, அவ்வளோ பலவீனம். ஏன்னா 1-2 நாட்களாக எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருந்தது, ரொம்ப சலிப்பு இருந்தது. அந்த சூழல் தான் அந்த கூட்டத்தில். அது என்னமோ ஒரு கூட்டம், அது என்ன கூட்டம்னு எனக்கு தெரியல, அரசியல் கூட்டம் போல் இருக்குது. அந்த கல்லாக்கம் பகுதி நடக்கிறதுல போய் கொஞ்சம் கலந்துக்கு கொஞ்சம் நேரம் பட்டிமன்றம் எட்டிமன்றம் கருத்தரங்கம் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி இது பண்ணுவேன். அப்படி போய் நிற்கிற இடத்துல திடீர்னு எனக்குள்ள ஒரு ஃபயர் வந்தது. சூழலை ஒன்றும் மாறலை, பாக்கெட்டில் ஒன்றும் பணம்லாம் வரல, ஒன்று நான் ஓட்டிகிட்டு இருந்த சைக்கிள் எல்லாம் பைக்காக மாறலை. யாரோ திடீர்னு வந்து எனக்கு 50,000 10,000 கொடுக்கல. வந்ததெல்லாம் இதுதான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை வந்தவுடனே நான் பாண்டிச்சேரியில் எத்தனை தெருக்கள் அந்த சைக்கிளை வேகமாக ஓட்டுன்னு எனக்கே தெரியாது. அவ்வளவு ஒன்றும் இல்லை, கேட்டால் என்ன அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்கும். எத்தனையோ வீதிகள் வழியாக சத்தமிட்டு பேசிக்கொண்டும் ஜபித்து கொண்டு நான் போனது இன்றைக்கும் வெரி பிகினிங்கில் நடந்த காரியம். காரணம், தட்ஸ் a work of the word of God. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கிறது. அதை யார் அனுபவிக்க முடியும் என்றால் தேவ உறவுடன் வாழ்கிறவர்கள், தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். சங்கீதம் 29:4 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது, வல்லமை உள்ளது. வல்லமை உள்ளது. God's voice is so powerful. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, மகத்துவம் உள்ளது. அந்த சத்தம், இந்த சத்தத்தோடு we have to be very familiar. தேவ வார்த்தையில் தொடர்பு உள்ளவர்கள். ஒரு நான் சொல்கிறது எப்பொழுதும் பிரசங்கிக்கிறது மட்டும் கிடையாது, பைபிள் படிக்கிறது மட்டும் கிடையாது. பியாண்ட் தட் யூ மஸ்ட் ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் லிசனிங் த வாய்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சத்தத்தை ஆத்துமாவுக்குள்ளே நம்ம கேட்கணும். அது கேட்குற பொழுது சூறை செடிக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிற நிலமை மாறிடும். மறுபடியும் அங்கேயே போய் உட்காந்துருக்க மாட்டேங்க. டெய்லி காலைல வந்து யூடியூப்பில் மெசேஜ் கேட்டுட்டு மறுபடியும் எங்கே போய் உட்காந்துக்கிறது இல்லை. சோர்வு நீக்கப்படுகிறது, பிரயாணங்கள் தொடர்கிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது வேர்ட் ஆஃப் காடுக்கு என்ன, அதாவது நாம் கேட்குற வார்த்தைகள் தேவனிடத்தில் வருகிறதாக இருந்தால், அநேகர் கேட்கிற வார்த்தைகள், ஆறுதல் வார்த்தைகள் பிரசங்க இடத்துலேருந்து வருகிறது, போதலிருந்து வருகிறது. அவர் பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார், ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு. அதனால் இவங்க கேட்டு மறுபடியும் சூரச்செடிகளை போய் என்ன செய்கிறாங்க. இவரும் போய் படுத்தார், ஆனால் 2ஆம் முறைக்கு மேலே என்ன செய்ய முடியலை, தொடர்ந்து படுக்க முடியும், டிஸ்டர்ப் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டார். ஆக அந்த வார்த்தை தேவனிடத்தில் வந்தால் அவருடைய சோர்வுகளிலிருந்து அவர்களை விடுவித்து அது தொடர்ந்து நடக்க வைக்கிறது. எனவே வார்த்தையோடு தொடர்புடையவர்களாக இருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாம் கேட்குற வார்த்தை ட்ரூலி இஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் த மவுத் ஆஃப் காட். தேவனுடைய வாயிலிருந்து வந்திருக்கு. ஏன்னா மனிதன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கான வேதம் சொல்லுகிறது. ஏதோ நம்ம பைபிளிலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம நினைவு கூர்ந்தது மட்டுமல்ல, இப்போ ஷூராக அது இப்பொழுது என்ன செய்கிறது, வார்த்தை புறப்பட்டு வருகிறது. இந்த தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே நமக்கு ஆறுதலை மட்டும் தந்து கொண்டிருக்கிறதா? கேட்குற நேரமெல்லாம் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் மனசுக்கு இதமாக ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. கேட்குற நேரத்தில் மட்டும் ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தினான். ரொம்ப தொய்ந்து போய் தான் வந்தேன், ரொம்ப சோர்ந்து போய் தான் வந்தேன். வார்த்தை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப தெம்பு வந்துச்சு. நல்லதான், தெம்பெல்லாம் வந்தது. ஆனால் தெம்பு திடனும் மட்டும் வர்றதில்லை, கூடவே வேற ஒன்று வரணும். என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு வெறும் வல்லமையும் வெறும் மகத்துவம் மட்டும் கிடையாது. இட் ஹஸ் த ஹோலினஸ். அவருடைய வார்த்தையை ஒருத்தன் கேட்க 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 பரிசுத்தமாகி கொண்டே போவான். வெறும் ஆறுதலை கண்டு கொண்டு போகிறதில்ல, வெறும் வல்லமையை உணர்ந்து கொண்டு போகிறதில்ல, வெறும் அறிவை பெற்று கொண்டு போகிறதில்ல. வார்த்தை கேட்க 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 he will become more and more holy. ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள அந்த கிளென்சிங் பவர் இருக்குது, அவனை பரிசுத்தவானாக்கிற வல்லமை இருக்குது. தேவன் தம்முடைய வார்த்தைகள் நமக்கு தருகிறது. எந்த வார்த்தையாக இருக்கட்டும், வெறும் கன்சோலிங் வேர்டு அப்படிதாங்கிறது மாதிரி கிடையாது. அது வேறு எது ஒரு டீச்சிங் மெட்டீரியலாக கூட இல்லை, எதுவாக இருக்கலாம். எந்த வார்த்தையாக இருந்தாலும், இஃப் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த மவுத் ஆஃப் காட், தேவனுடைய வாயிலிருந்து வந்தால் அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யும், பரிசுத்தப்படுத்தும். நாம் திரும்ப திரும்ப ஆறுதலை தான் தேடிக்கொண்டிருக்கிறோம்.
திரும்ப திரும்ப நமக்குள்ள ஒரு தெம்பை தான் தேடிக்கொண்டிருக்கணும். அடுத்த பிரசங்கத்தின் வழியாக எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்காதா, அடுத்த பிரசங்கத்தின் வழியாக ஒரு தைரியம் கிடைக்காதா, சரி இன்றைக்கி இருக்கிற பகல் முழுதும் இருந்த சோர்வை எங்கேயாவது ஒரு பிரசங்கம் கேட்டு தீர்ப்போம். நல்லதான், இதெல்லாம் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இவைகளுக்கு மத்தியில் இந்த வார்த்தைகள் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆறுதல் படுத்தி கொண்டு மட்டும் இருக்கிறதா, தைரியப்படுத்தி மட்டும் கொண்டு இருக்கிறதா, உற்சாகப்படுத்தி கொண்டு மட்டும் இருக்கிறதா, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறதா? வாழ்க்கை மாற மாற மாற, சுபாவம் மாற மாற, மனநிலை மாற மாற வாழ்க்கை எதிர்கொள்ளுகிற ஆற்றல் உங்களுக்கு வந்துவிடும். ஏன்னா பரிசுத்தத்தின் மூலமாக தான் ஆற்றல் வருகிறது. பரிசுத்தத்தை தவிர ஒரு பவர்ஃபுல் வெப்பன் வேறு ஒன்றுமே கிடையாது. பரிசுத்தத்தை தவிர ஒரு நம்ம சோதனை எதிர்கொள்ளுகிற ஒரு ஆற்றல் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் ஆண்டவர் ஜஸ்ட்டு நம்மளை ஆட்டி தேட்டி அப்படியே தொட்டில் போட்டு தாலாட்டு பாடி கொண்டிருப்பா அப்படி பண்ணி நினைக்கக்கூடாது. அவர் ஆட்ட நம்ம யாராக மாறுவோம்? வில் பிகம் மோர் அண்ட் மோர் ஹோலி. ஹோலினஸ் வரும். ஹோலினஸ் வரும், தைரியம் வரும், நம்பிக்கை வரும், திடன் வரும். அப்போது அந்த ஆற்றல் வருகிறது. யோவான் 17 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வார்த்தைகள் என்ன செய்கிறது என்பதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுவார். யோவான் 17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வசனம் தான் சத்தியத்தினுடைய வேலை என்ன? that will cleanse, that will make holy. ஆனால் அந்த சத்தியம் எது? சத்தியங்கிறது வருது, வார்த்தையிலிருந்து வருகிறது. அப்போது சத்தியம் பரிசுத்தமாக்கும். இன்றைக்கு அநேகர் ஆறுதலை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் வல்லமை உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மறுபடியும் சூறைச்செடிக்கு திரும்பி விடுகிறார்கள், மறுபடியும் விரக்திக்குள்ளே போய் விடுகிறார்கள், மறுபடியும் பயத்துக்குள்ளே போய் விடுகிறார்கள். காரணம் என்றால் வார்த்தை பரிசுத்தமாக்குகின்ற வேலையை அவங்க வாழ்க்கையில் செய்ய முடியலை. அதனால் நம்ம காதுகளில் கேட்குறதில்ல. நாட் ஜஸ்ட் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் பை யுவர் இயர்ஸ். வேர்ட்ஸ் மட் என்டர் இன்டு அவர் சோல். ஆத்மா இங்கே பியர்ஸாகி உள்ளே போகணும். ஆத்மாவுக்குள்ளே உள்ள வார்த்தை போச்சுன்னு சொன்னால் அந்த ஆத்மாவை அது வாழ வச்சே செய்யும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து வருகிற வார்த்தையினாலே பிழைப்பான், வாழ்வான், எந்த சூழலும் அவன் வாழ்வான். எனவே நம்மை பரிசுத்தமாக்குற வார்த்தை, பரிசுத்த சுத்தமா விடாது. இன்னைக்கு நிறைய சபைகள் அபிஷேகங்கிற வார்த்தை தான் அதிகமாக வரதே ஒழிய இந்த பரிசுத்தங்கிற வார்த்தையை வரமாட்டேங்க. எதற்கெடுத்தாலும் வல்லமை அந்த புதிய அபிஷேகம் இறங்குறது பெற்றுக்கொள் சொல்கிறாங்களே ஒழிய இந்த ஹோலினஸை பற்றியெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அது ஏதோ ஒரு ஃபோர்ஸை பற்றி அவங்க கற்பனை பண்ணுறாங்க. ஏதோ ஒரு அபிஷேகம் நிறைய பேருக்கு அபிஷேகங்கள் அது என்னென்ன புரியலை. ஏதோ ஒன்று நமக்குள்ளே உருண்டுக்கிட்டே இருக்கும் போல இருக்குது, உள்ளுக்குள்ளே போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு. பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துடைய வேலையே நம்மளை பரிசுத்தமாக்குற வேலை தான். பரிசுத்தமாக்க தெளிவுடையவளாக மாறுவோம், நம்பிக்கையுடையவளாக மாறுவோம், வாழ்க்கையை சந்திக்கிற திறனுடையவளாக மாறுவோம். எனவே தேவ வார்த்தை, நாம் கேட்குற வார்த்தை தேவ வார்த்தை. இன்றைக்கி பிரசங்கிமார்கள் நம்மோடு பேசுவது தேவனுடைய வார்த்தைகள் தானா? போதகர்கள் நம்மோடு பேசுவது தேவனுடைய வார்த்தைகள் தானா? நாம் கேட்பதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் தானா? அந்த வார்த்தைகளாக இருந்தால் அது நம்மை பரிசுத்தமாகுதலுக்கு நேராக கொண்டு போயிட்டு இன்னும் நம்மை பரிசுத்தமாக்கிட்டே இருக்கோம். சரி, நாம் வேகமாக பார்க்கலாம். அடுத்ததாக என்ன நடக்கும்னு பார்ப்போம். வார்த்தைகள் உள்ள வருகிற வேளையில் எப்போவுமே அது நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளை கொண்டு போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இருந்த இடத்துலையே உட்காந்துக்கிட்டு மாவரைக்கிறதில்ல. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கம் பக்கத்தில் எங்களுக்கு பாட்டிகள் இருந்தாங்க. அந்த எல்லா பாட்டி வீட்டு முன்னாடி ஒரு கல் இருக்கும், திரிகை கல். புரிகிறதா? இந்த காலத்து மாதிரி என்ன கிடையாது. அந்த காலத்தில் கிரைண்டர் மிக்சியெல்லாம் கிடையாது. ஆனால் எல்லா வீட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? சின்ன கல், பெரிய கல்னு ஒரு பெரிய அதில் ஜம்முன்னு உட்காந்துக்குவாங்க. உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க? சிலவெல்லாம் 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தாலும் அங்கே தான் இருப்பாங்க, 1/2 மணி நேரம் கழித்தாலும் அங்கே தான் அப்படியே உட்காந்துக்கிட்டு ஏதாவது கதை பேசிக்கலாம், தூங்கிட்டே என்ன வாங்க. தூங்கினா கூட என்ன பண்ணுவாங்க? அப்படியே அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவன் தான் சொல்லுவோம், அரைச்ச மாவே என்ன செய்வாங்க? அரைச்சிக்கிட்டே இருக்கிற. வேற ஒரு வேலை இல்லைன்னா அதே என்ன செய்ய வேண்டியதான்? அரைச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய. உட்கார்ந்த இடத்துலேருந்தே அரைச்சிக்கிட்டு இருக்கும். அதுபோல் நம்ம வார்த்தையை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்த இடத்துலையே உட்காந்து அரைச்சிக்கிட்டே உட்காரக்கூடாது. செக்கு மாடு மாதிரி சுற்றி எத்தனை மாதம் சுற்றினாலும் எங்கே தான் இருக்கும்? அங்கே தான் இருக்கும். அது சுற்றி என்ன செய்யும்? சுற்றுற இடத்துல தான் நின்று கொண்டிருக்கும். ஆக இன்றைக்கி வார்த்தையை கேட்டு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். என்ன நடக்குது? மா வரையுதா இல்லை அரைச்ச மாவையே அரைச்சிக்கிட்டு இருக்கிறோமா? அப்போது வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. அது எப்போவுமே யூ ஹேவ் டு கீப் இட் யுவர் மைண்ட். நாம் தேவனிடத்தில் வார்த்தை கேட்டோம்னா அதுக்கு இட் இஸ் அ பவர்
இட் வாஸ் த லைஃப். அது இருந்தால் வேலை செய்யும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை நம்முடைய ஆத்துமாவை முன்னாடி கொண்டு போகும், நம்முடைய மனதை முன்னாடி கொண்டு போகும். நாம் இங்கே தான் இருக்கிறோம், நம்ம மனசில் எங்கே போய்ட்டுருக்குறோம்? நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம், முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். ஏன் அந்த வார்த்தை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா நம்மளை முன்னோக்கி கொண்டு செல்லுகிறது. அதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்குள்ளே நம்ம பார்க்க வைக்காமல் இதற்கு அப்பால் இருக்கிற மகிமையான நிலைமைக்கு நேராக போக வைக்குது. நம்முடைய வாழ்க்கையுடைய தற்கால சூழல் எதுவாக இருந்தாலும் முன்னோக்கி பார்க்குற ஒரு மனநிலை வருகிறது. இதை எப்படி ஹவு டு எக்ஸ்பிளைன்கிறது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. சில நேரங்களில் உதாரணமாக நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னா, யோசேப் ஒரு சச் லாங் டைம் ஹி வாஸ் இந்த பிரிசன், ஜெயிலில் இருந்தான். ஆனால் அவன் ஜெயிலுக்குள்ளே தான் இருந்தானே ஒழிய அவன் தரிசனத்தில் என்ன செய்கிறான், ஒரு மகிமையை நோக்கி போயிட்டே இருந்தான். புரிகிறதா? அவனுடைய சூழல்கள் டெய்லி காலையில் எழுப்பி பார்த்தா இன்னும் எங்கே தான் இருக்கிறான், ஸ்டில் ஹீஸ் இந்த ஜெயில், இந்த பிரிசன். ஆனால் அவனுடைய ஆத்துமா சிறைக்குள்ளே இல்லை. நீங்கள் எந்த நிலைமையில் இருக்குங்கிறது மேட்ரு கிடையாது. உங்கள் மனம் எங்கே இருக்குது? உங்கள் மனமும் சேர்ந்து சிறைப்பட்டிருக்கிறதா? யோசேப்பினுடைய உடல் தான் அங்கே சிறையில் இருந்ததை ஒழிய யோசேப்பினுடைய மனம் தேவன் கொடுத்த தரிசனத்துக்கு போய்கொண்டே இருந்தது. புரிகிறதா? அது முன்னோக்கி போய்கொண்டே இருந்தது. அதனால தான் தெளிவுடையவனாக இருந்தான். அதனால தான் பாவத்தை ஜெயிக்கிற ஆற்றல் உள்ளவனாக இருந்தான். அதனால்தான் அவன் தேவனுடைய அந்த சொப்பனங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல என்றவனாக இருந்தான். சோர்ந்து போகாதவனாக இருந்தான். ஏன்னா அவனுடைய ஆத்துமா ஜேர்னி பண்ணிகிட்டே இருந்தது. ஆனால் காலையில் பார்த்தா அதே ஜெயில் தான் சுற்றிலும் பார்க்கும் பொழுது. ஆனால் அவனுடைய ஆத்துமா என்ன செய்யுது, முன்னோக்கி போய்கொண்டே இருந்தது. இது யோசேப்புடைய வாழ்க்கையில் மட்டும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையோட பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பல முறை சொல்லுவேன், பல வருஷங்கள் என்னுடைய நிலைமை இட் வாஸ் ரிமைனிங் த சேம். டெய்லி அதே போராட்டம் தான். போராட்டம்னா சூழல்கள் அவ்வளவு நல்லா இருக்கிறதில்ல, அதே சூழல் தான் இருந்தது. நினச்சபடி ஒன்றும் நடக்கலை. நானும் நினச்ச ஆண்டவர்கிட்ட வந்த உடனே எல்லாம் மாறப்போகுது, அப்படி கொடிகட்டி பறக்க போகிறோம் அப்படி தான் நினச்சேன். வந்த உடனே தலைகீழாக மாறப்போகணும், ஒன்றும் மாறலை. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் இருந்த நிலைமை அதே நிலைமை தான். அதே விதமான சாதாரண உணவைத்தான் உண்ண முடியுது, சாதாரண உடையத்தான் உடுக்க முடியுது, சாதாரண இடத்துல இருக்க முடிந்தது, ரொம்ப யோசித்து செலவு பண்ண முடிந்தது. ஆனால் என்னுடைய ஆத்மா பிரயாணம் பண்ணிகிட்டே இருந்தது. அது முன்னோக்கி போய்கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் நான் எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் எப்பவும் ஆக்டிவாக இருந்தேன். ஒரு பிரசங்கம் பண்ணுற வாய்ப்பு இல்லாத காலகட்டங்களில் கூட ஐ வாஸ் ஸோ ஆக்டிவ். இரவெல்லாம் உட்காந்து ஆக்டிவாக இருந்தேன். அந்த ஆக்டிவிட்டி இன்றைக்கி என்னை விட்டு என்ன செய்யலை, போகலை. அதனால தான் எப்போவுமே ஆண்டவருடைய சமூகம் ஜெயிப்போம். ஆண்டவர் நான் ஆக்டிவாக இருக்கிற வேலை தான் என்னுடைய வாழ்க்கையை உண்டாகணும். இங்கே உருண்டு அங்கே புரண்டு என்ன அப்படி புரட்டி போட்டு இப்படி புரட்டி போட்டு இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அங்கே கொஞ்சம் தண்ணி விட்டு காலை தூக்கி வச்சு நான் மனசில் ஆசைப்படுறேன் யாருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு. ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன், ஆண்டவர் எப்பொழுது இனிமேல் நான் உமக்கு வேலை செய்கிறதுக்கு தகுதி இல்லைங்க நிலைமை வந்துச்சோ அதோட டேக் மீ, வேலை முடிச்சுது. அப்புறம் என்னை இப்படி புரட்டி போட்டு அப்படி புரட்டி போட்டு கையை இப்படி போட்டு அப்படி போட்டு அது என்னுடைய ஆசை அப்படி நடக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆக நான் அடைபட்டது போன்ற ஒரு சூழல் இருந்தாலும் ஆத்துமா சுதந்திரமாக என்ன செய்தது, உலாவிக் கொண்டது. அதனால்தான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன், நிறைய காரியங்களை அடைந்தேன். எந்த ஒரு தியாலஜிக்கல் கல்லூரிக்கும் போகாத, எந்த செமினாருக்கும் போகாதபடிக்கு, எந்த ஒரு பாஸ்டர் கீழே அசிஸ்டன்ட் பாஸ்டர் இராதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு நிறைய புத்தகங்களை எழுதினேன். அன்றைக்கு ஆண்டவர் நளில் வழி நடத்துகிற விதத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன், பேசி கொண்டிருக்கேன். என்னுடைய மாறாத சூழலுக்கு மத்தியில் ஆத்துமா அதுக்குள்ளே அடைபட்டு கிடைக்கவில்லை. அருமையான ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், சங்கீதம் 105:19 வாசிக்கும் பொழுது யோசேப்புடைய நிலைமை அந்த சங்கீதக்காரன் மிக அருமையாக சொல்கிறத பார்க்க முடியுது. சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் நிறைவேறலை, இன்னும் there was not fulfilled. நிறைவேறும் அளவு அவனுடைய வசனம் அவனை புடமிட்டுன்னா அந்த வார்த்தை அவனுக்கு அங்கே என்ன செய்தது, அந்த உயர்ந்த தரிசனத்துக்கு நேராக அவரை மாற்றிக்கொண்டே இருந்தான். அவன் உள்ளே மாறிக்கொண்டே இருந்தான். அந்த மாற்றத்தின் செயல்பாடு நடந்து கொண்டிருந்தபடினால அவன் ஒரு அடிமையாக அல்ல, சுதந்திரமாகத்தான் இருந்தான். அவனுடைய ஆத்மா முன்னோக்கி போய்கொண்டே இருந்தது. அவன் டெய்லி பல மாதங்களாக கண்களை திறந்து பார்த்தா இன்னும் அதே ஜெயில் தான். ஆனால் அவனுடைய ஆத்மா என்ன பண்ணுது, ரொம்ப தூரத்துக்கு என்ன செய்யுது, ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தது. அதனால் தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும்
வார்த்தை புடமிட்டு கொண்டே இருந்தது. வார்த்தை அவனை மாற்றிக்கொண்டே இருந்தது. வார்த்தை அவனை உணர்த்தி கொண்டே இருந்தது. வார்த்தை அவனை ஊக்குவித்துக் கொண்டே இருந்தது. வார்த்தை அவனை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தது. வார்த்தை அவனை வணைந்து கொண்டே இருந்தது. வார்த்தை அவனுக்கு ஒரு புதிய தரிசனத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. அவன் டெய்லி காலில் பார்க்கும் பொழுது அதே ஜெயிலில் தான் இருக்கிறான். கண்களை திறந்து பார்க்கிற பொழுது அதே ஜெயில் தான், அதே சிறைச்சாலை தான். ஆனால் உள்ளே நடந்து கொண்டது என்ன? வார்த்தை அவனை மாற்றிக்கொண்டே இருந்தது. அப்போஸ்தலன் பவுல் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் உட்கார்ந்துருக்கிறார். அது ரொம்ப கம்ஃபர்டபுளான கப்பலாக இல்லை. இயற்கை சீற்றத்தினால, பெரும் அலைகளினாலும் பெரும் புயலினாலும் அது அடிமேல் அடி வாங்கி உடைந்து கொண்டு இருக்கிறது. அதனால் எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, நாம் கரையை பார்க்க போகிறதே கிடையாது. இட் will not reach the shore. நாம் கரை பார்க்க போகிறதே கிடையாது. அதனால் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாமல் இருந்தா என்ன, அப்படியே பசியிலேயே கதையை முடிச்சிடும் அப்படின்னு 14 நாளாக சாப்பிடலையா. எந்த அளவுக்கு டெரர் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். மனுஷன் எவ்வளோ டெரர் இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட விரும்புவான். வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடையில சாப்பிட்றாங்க. புரிகிறதா? நான் ஒரு பல வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் துக்கம் அழுகாது இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்போ ஹோட்டல் பார்சல் வந்து என்ன செய்யும், அங்கே கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இவங்க 14 நாளாக சாப்பிடவே இல்லையாம். 14 நாள்னா லிட்டரலாக 40 டேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு சச் லாங் டைம்னு அர்த்தம். ஒரு 6 நாள் கூட இருக்கலாம், 7 நாள் கூட இருக்கலாம், இல்லை 15 நாள் கூட இருக்கலாம். எனிகோ ஏன்னா அந்த அளவுக்கு கப்பல் வந்து இப்போ அப்படியே கொந்தளிக்குது, ஆடுகிறது, அசைகிறது, தூக்கவும் முடியலை, நம்பிக்கையோடு இருக்க முடியலை, இருளாக இருக்குது, எங்கே போகிறோன்னு தெரியல. ஆனால் இதன் நடுவில் என்ன நடக்கிறது பாருங்கள். ஒரு மனிதன் முன்னோக்கியே போகிறான் பாருங்கள். அதே உடைந்து கொண்டிருக்கிற கப்பல்களில் இருந்து கொண்டு அந்த கப்பல் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குதா? ஒன்றுக்கும் பயப்படாத, கொண்டு சேர்த்துருவேன்னு. இந்த கப்பலை நம்பவே முடியாது. இந்த கப்பல் போய் சேர்கிற தகுதியே இல்லை. ஏன்னா திரும்ப திரும்ப அடி வாங்கி உடஞ்சிக்கிட்டே இருக்குது. போய் சேர்கிற தகுதியே கிடையாது. ஆனால் பவுல் சொல்கிறான், நல்லா சாப்பிடுங்கடா, ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. கப்பலுக்கு சேதம் ஏற்படலாம், உயிருக்கு சேதம் ஏற்படாது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையின் சூழல்களிலே சில அதிர்வுகள் ஏற்படலாம், அங்கே சில காரியம் எதிர்மறையாக நடக்கலாம். ஆனால் நீ போய் சேர்ந்துருவ. உன்னுடைய ஜீவனுக்கு என்ன இல்லை, அழிவு இல்லை. பவுலை பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். எவ்வளோதான் கப்பல் உடைஞ்சாலும் சரி, எவ்வளோதான் காற்றடித்தாலும் சரி, யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் பிஃபோர் த கிங். ராஜாவுக்கு முன்னே நிற்க போகிற. அதுதான் முன்னோக்கி போகிறது. அதே உடைஞ்ச கப்பலுக்குள்ளே இருந்தாலும் அவனை ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ அங்கே போய் நிற்க போகிற. ஹி ஹேட் சச் அ விஷன். அதனால் அவன் தன்னை உற்சாகப்படுத்தி கொண்டு அங்கே கூடியிருக்கிறவளை உற்சாகப்படுத்தி கரை போய் சேர்வதற்கேற்றபடி திடனடைய பண்ணுறான். ஏன்னா நீங்கள் ஒரு சூழலை கரைக்கு கடக்கணும்னா என்ன சொல்லணும், ஒரு தெம்பு இருக்கணும்ல. அந்த தெம்பு ஏற்படுறதுக்கு நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்கிறான். அப்போ வாழ்க்கையில் சில நேரத்தில் உடைந்த கப்பல் போல் நாம் ஜெபிக்க கப்பல் உடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம், எதிர்பார்க்க கப்பல் உடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். உடைகிற கப்பலெல்லாம் கவனிக்க தேவையில்லை. உள்ளத்துக்குள்ளே வேலை செய்கிற வார்த்தையை கவனிக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு மேஜிக்கலாக நடக்குங்க. வாழ்க்கையுடைய சூழல் அப்படி தான் இருக்கும். காலில் கண்ணை திறந்து பார்த்தா அதே சூழல் தான். அதே கணவன், அதே மனைவி, அதே பிள்ளைகள், அதே பொருளாதாரம், அதே ஹெல்த்து, அதே நிலைமை. ஆனால் வார்த்தை உள்ளே கிரியேசிய நீங்கள் புடமிடப்படுகிறீர்கள். அந்த வார்த்தை உங்களை என்ன செய்கிறது, முன்னோக்கி கொண்டு செல்லும். அந்த கப்பல் நம்மை கொண்டு செல்லுகிற தகுதி இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய தரிசனம் கொண்டு போயிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் கரை சென்று சேருவோம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது வார்த்தை முதலாவதாக சோர்வுகளிலிருந்து நம்மை எழும்பி நடக்க வைக்கிறது. வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. வார்த்தை அடைபட்ட சூழலுக்கு மத்தியிலும் நம்முடைய ஆத்மாவை முன்னோக்கி கொண்டு செல்லுகிறது. தேவனுடைய தரிசனத்தை நோக்கி நம்பிக்கை நேராக கொண்டு செல்லுகிறது. அடுத்தபடியாக பார்க்கும்போது வார்த்தை என்ன பண்ணுறதுன்னா சும்மா கிடையாது, வெறும் ஆறுதல், வெறும் பரிசுத்தம் அப்படி கிடையாது. வார்த்தையினுடைய நோக்கம், ஆண்டவர் எப்போவுமே he is doing all the things with some purpose. சும்மாவே வருவாங்க. சில நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சும்மா எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. சொல்கிறது அப்படி சொன்ன எது நான் வந்து என்ன தெரியும், சும்மா வந்தேன், ஒன்றும் சும்மா வரல, என்னமோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. ஆண்டவரும் பார்த்திங்கன்னா ஒன்றும் சும்மாவே வரமாட்டார். எங்கே போனாலும் ஏதாவது நோக்கம் வச்சுருப்பார். நாம் நினைக்கிறது ஆண்டவர் எப்போவுமே நமக்கு தான் நன்மை செய்ய வந்தாருன்னு. உண்மைதான், நன்மை செய்ய தான் வந்தார். ஆனால் நன்மை செய்கிறதுக்கு பின்னால் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். புரிகிறதா? அங்கே தான் நன்மை நடைபெறும். அப்போது காட் இஸ் எ பிளான்.
வார்த்தையை அனுப்பி அனுப்பி நம்மளை புடமிட்டு அப்படியே இங்கே உட்கார வைக்கிறதில்ல. யோசேப்பை புடமிட்டான்னா அவருக்கு ஒரு பிளான் இருந்தது. அவனை வந்து ஃப்யூச்சரில் வந்து அதே நாட்டில் ஒரு ஹை பொசிஷனில் உட்கார வச்சு அதன் மூலமாக அந்த ஆபிரகாமுடைய சந்ததி இங்கே கொண்டு வந்து அவங்கள இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆக வச்சு அப்புறம் அவங்கள காரண தேசத்துக்கு என்ன செய்ய கொண்டு போகணும். அப்போ காட்ஸ் பிளான் அங்கே இருந்து அந்த வார்த்தையினுடைய பின்னணியில் தேவனுடைய திட்டம் வருது. அல்லேலூயா. இன்றைக்கி நாம் எப்போவுமே நம்முடைய பர்சனல் லைஃபே சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். என் வேலை, என் தொழில், என் குடும்பம், என் பிள்ளை, என் பொண்டாட்டி, என் புருஷன், இதையே தான் சிந்தித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பியாண்ட் தேர் இஸ் நத்திங். நீங்கள் வார்த்தை போக்கும் பொழுது நீங்கள் ஒன்று மனசில் வச்சுக்கணும், உண்மையான தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த வார்த்தை கடைசியில் உங்களை தேவ திட்டத்துக்குள்ளே தான் கொண்டு விடும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிறார், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை தூண்டுகிறார், உங்களை வார்த்தை வழி நடத்துகிறனா அதனுடைய நோக்கம்னா இந்த எண்ட் யூ வில் பி இன் ஹிஸ் பிளான். அவருடைய திட்டத்தில் வந்து சேருவீங்க. பிலிப்பியர் 3:12 வாசித்து பார்க்கும்பொழுது அப்போஸ்தலன் பவுல் அதை தெளிவாக சொல்லுகிறத பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் அதை நான் பிடிக்கணும். எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையின் ஆசைகளை பிடிக்கிறதில்ல, எப்பவுமே என் நோக்கத்தை பிடிக்கிறதில்ல. என்ன ஆண்டவர் ஏன் வார்த்தையின் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் வந்து ஆண்டவர் எனக்கு ஏன் வார்த்தையை நடத்துகிறேன்னா, பாவம் எங்கேருந்தோ ஓடி வந்து யார் பத்த பிள்ளையோ ஒருவரும் இல்லாத ஊரில் கிடக்குது, நம்மளும் ஒரு உதவி பண்ணலைன்னா யார் இருக்குது. இப்போ பொதுவெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, பரிதாபத்தை உருவாக்க பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்பொழுது ஒரு பிளான் வச்சுருந்தார். இவனை இந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு வார்த்தையை கொடுத்து கடைசியில் எங்கே நிறுத்தணும், அவருடைய வார்த்தை பேசுகிற ஒருவனாக நிறுத்தணும். அதை கேட்குறதுக்கு நிறைய பேர் வராங்களோ வரலையோ அவனை யாரை நிறுத்தணும், தேவனுடைய பிரசங்கியாக கொண்டு நிறுத்தணும். அப்போது தேவன் எப்போவுமே ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எனக்கு என்ன நடக்கிறது அடுத்த இல்லை. உங்கள் வாழ்க்கையில் தேவன் இவ்வளோ வார்த்தை தொடர்பு வேணும்னா, வார்த்தை கொண்டு உங்களை டீல் பண்ணணும்னா உங்களுடைய திட்டங்களை விட்டு தேவனுடைய திட்டம் என்ற ஒன்று இருக்குன்னு அறியணும். நான் எதற்காக பிடிக்கப்படணும் அதை பிடிக்கணும். நான் விரும்புகிறத பிடிக்கிறதில்ல, எனக்கு நம்ம செஞ்சுட்டு இப்படியே இந்த உலகத்தில் நான் அப்படி வச்சுட்டு இருக்கிறதில்ல. அவருடைய நோக்கத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எட்ட வேண்டும். எனவே தான் 2 தீமோத்தேயு 4:18 வாசித்து பார்க்கணும். அப்போஸ்தலன் பவுல் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கடந்து கடைசியில் அவருடைய பரமதேசத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். கர்த்தர் எல்லா தீமையின்றும் என்னை ரட்சிக்கிறது மட்டுமல்ல, தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். என்றால் அவருடைய இலக்கிற்கு நான் சென்று சேருவேன், அவருடைய திட்டத்துக்கு நான் சென்று சேருவேன். அப்போ வார்த்தை வர நீங்கள் யாராக மாறுகிறீங்கன்னு சொன்னால் யூ ஆர் பிகமிங் காட் சர்வன்ட்ஸ். எப்போவுமே எனக்கு ஒரு ஆறுதல் வேணும் ஐயா, எனக்கு ஒரு ஆறுதல் வேணும் ஐயா, எனக்கு ஆதரவு வேணும் ஐயா, எனக்கு ஒரு தைரியம் தாரும் ஐயா அப்படின்னு உட்காந்துக்கிட்டு எப்போவுமே ஆறுதலே எதிர்பார்த்துட்டு இருக்கிறதில்ல. ஆண்டவரே இதெல்லாம் நீ தருகிற பொழுது இதற்கு நான் என்ன செய்யணும், ஏதோ ஒரு நோக்க சார்தான் தருகிற இல்லையா. அப்போ ஆறுதலும் ஆதரவும் தருகிற பொழுது நாம் வந்து வி ஹேவ் டு பிகம் காட் சர்வன்ட்ஸ். தேவனுடைய ஊழியக்காரராக என்ன செய்யணும், அனைவருக்கும் ஆண்டவரிடத்தில் ஊழியம் இருக்குது. அவங்கவுங்க ஊழியத்தை வந்து அவங்க என்ன செய்யணும், ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், அதை அசர்டைன் பண்ணிக்கணும். நமக்கு என்ன ஊழியம், நாம் சிந்திச்சு பார்த்தோட நமக்கு என்னங்க ஊழியம், ஒரு ஊழியமும் இல்லை. இவராவது மைக்கை பிடிச்சிட்டு இதில் பேசுகிறார், நாம் எங்கே போய் பேசுகிறது. நமக்கு பிரசங்க ஊழியம் இல்லை, போதக ஊழியம் இல்லை, மெய்ப்பர் ஊழியம் இல்லை, ஒரு பாட்டு ஊழியமாவது இருக்குதா, ஒரு ஜெப ஊழியமாவது இருக்குதா, ஒன்றுமே இல்லை. இதில் போயிட்டு என்ன ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவன் அழைச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு ஊழியம் இருக்குங்க. அந்த ஊழியத்தை அடையாளம் கண்டு கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இந்த ஊழியம் அந்த ஊழியங்கிறது கிடையாது. நம்ம ஊழியம் என்ன, இப்போ நான் வந்து அதானிய மாதிரி மாறணும்னு ஆசைப்பட்டால் நடக்காதுங்க. இனி தலைகள்னாலும் நடக்காது. நான் இந்தியாவுடைய பிரதமராகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காது. ஆனால்பட்ட ராகுல் காந்தி முயற்சி பண்ணி என்ன 50லேருந்து 100 முடிஞ்சதே ஒழிய இன்னும் எங்கே வந்து சேரல. இதில் வேறு நம்ம ஒன்றும் இல்லாதவங்க எங்கே போய் பிரதமராகிறது. நம்ம ஐயா வந்து அடிக்கடி சொல்கிறது, ஒரு சாய்வாலாவுடைய பச்சா சாய்வாலக்க புத்ரா டிவித்தவருடைய மகன் பிரதமராகிறார் ஒன்று. நம்ம நிலைமை அப்படி தான் இருந்தது. எல்லோரும் டிவித்தவங்க பிள்ளைங்க இல்லை, யாராக மாற முடியலை. ரெட் ஃபோர்ட்டுக்கு போக முடியல, செங்கோட்டைக்கு போக முடியலை. அதனால் சில ஆசை நிறைவேறாது. அதனால் நம்முடைய ரோல் என்ன, நாம் இதை விட்டுட்டு அவர் மட்டும்தான் பிரதமராக இருக்கிறதா, நான் பிரதமராக வேண்டாம், அவங்க மட்டும்தான் கேபினெட்டில் இருக்கிறதா, நான் ஆக வேண்டாமா, குறைஞ்சபட்சம் ஒரு எம்பியாவது மாற வேண்டாமா,
அப்படி ஆசைப்பட்டால் ஒன்று நடக்காது. நம்முடைய ரோல் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட வட்டத்துக்குள்ள தேவனுடைய நோக்கம் என்ன? அதில் வந்து we have to be satisfied. அப்போஸ்தலன் பவுலுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு திட்டம் இருந்தது. என்ன திட்டம்? எப்படியாச்சும் ஒரு தியாலஜிக்கல் கல்லூரியை கட்டிடணும், இல்லை ஒரு பெரிய சபை என்ன செய்யணும், கட்டிக்கணும், இல்லைன்னா ஒரு 5 ஏக்கர் நிலத்தில் ஒரு பெரிய கோட்டை என்ன செஞ்சிடணும், ஒரு ப்ரேயர் டவரை கட்டிக்கணும். அதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலன்படி 20ஆம் அத்தியாயத்தினுடைய 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை எப்படியா என்ன செய்யணும், நிறைவேற்றணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை வந்து நிறைவேற்றணும். என்னங்க ஊழியம் அவருக்கு? சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியம், போதனை செய்கிற ஊழியம், அநேகரை கர்த்தருக்குள் கட்டி எழுப்புகிற ஊழியம். அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. நாம் எப்படியாவது ஒரு வீடு இந்த வருஷத்தில் கட்டியாகணும், எப்படியா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாகணும், எப்படியா பையனுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடை பண்ணியாகணும், எப்படியா ஒரு சொந்த வீட்டுக்கு வந்தாகணும், எப்படியா 4 பேருக்கு உப்பை நாம் எதாவது செய்யும். இந்த மாதிரி ஆசைகள் நிறைய வச்சுட்டு இருக்கணும். ஆசைகள் இருக்கிறது தவறு கிடையாது, இந்த ஆசையில் இருக்கட்டும். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு ஆசை இருக்கணும், எப்படியாகிலும் ஆண்டவருடைய ஒரு ஊழியத்துக்குள்ளே நான் இருக்கணும். நான் சாகிற வேலை யாராக சாகணும் தெரியுமா? வெறும் விசுவாசியாகவே சாகக்கூடாதுங்க, ஊழியராக சாகணும். இது என்ன நாள் சொல்லிட்டு கிடக்கிறது இல்லையே. இதுக்கு மேலே எந்த தியாலஜிக்கல் கல்லூரி படிக்கிறது, என்ன ஊழியத்தை செய்கிறது? ஊழியர்னு சொன்னால் எல்லாமே போதிக்கிறதா ஊழியம்னு நினைக்காதீங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்குது. ஆக நம்முடைய ஊழியம் என்ன? இப்போ பார்த்திங்கன்னா கணவர் ஊழியம்னு ஒரு ஊழியம் இருக்குது, சரிங்களா? கணவர் ஊழியம் எல்லோரும் பாஸ்டர் ஆகணும்னு கட்டாயம் இல்லைங்க. பாஸ்டரோட ரொம்ப டஃபஸ்ட் மினிஸ்ட்ரி இது. பாஸ்டில் 6 நாள் என்ன பண்ணிடுவாங்க, இப்படி அப்படி விட பண்ணிங்கன்னு இப்போ 4 புக்கு படிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஹீரோவாக நின்றுக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, டாம் டீம் நல்லா அடி விழுதுன்னு எல்லாம் பண்ணிட்டு போடுவாங்க. ஆனால் கணவன் மனைவியாக இருந்து அடி உத வாங்குற அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு கணவன் மினிஸ்ட்ரி, நீங்கள் ஒரு கணவராக ஒரு கணவர் ஊழியர், இப்படிலாம் ஊழியர் 5 ஊழியர் தானே சொன்னாங்க. ஆண்டவர் 5 ஊழியர்னு சொல்லவே இல்லைங்க. நம்ம போதல் தான் சொல்லிட்டு கிடக்குறாங்க 5 வகை ஊழியர். எங்கே சொன்னார் ஆண்டவர் 5 வகை ஊழியர்னு? பவுல் சொன்னது 5 வகை ஊழியன்னு சொல்ல, அவர் 4-5 மினிஸ்ட்ரி சொல்லிட்டே போனார். நம்ம ஆள் எப்போவுமே அந்த எண்ணிக்கையை பிடிச்சிடும். 9 வரங்களை தருவென்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னாரா 9 வரங்களை உனக்கு தரும்? கர்த்தர் அப்படி 9 வரமாக வச்சுருக்காரா? பவுல் ஒவ்வொரு வரமாக சொல்லிகிட்டே இருந்தார். அவர் என்ன 10க்கு போகிறதுக்கு 9 என்ன பண்ணிட்டார்? அது வர கோயின்சன்ஸாக இன்னொரு ஆவின் கனியை பற்றி சொல்கிறோன்னே 9 நின்று போச்சு. உடனே நம்மளால் என்ன முடிவு போட்டாங்க? 9 வகை வரம். ஆமாம், ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே உன்னை 9 விதமான வரங்களினால் நான் ஆசீர்வதிக்க போகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறேன். ஏன் 10ல் வைக்க விடாதா? இவர் பைபிளை படிச்சுட்டு என்ன பண்ணார்? இவருக்கு 9 வரம் தான் இருக்குங்கிறது தான் இவருக்கு தெரியும். ஏகப்பட்ட வரம் இருக்குங்க, ஏகப்பட்ட கனி இருக்குது. அவர் ஏகப்பட்ட ஊழியருக்கு 5 வகை ஊழியம் மட்டும் இல்லை, மேய்ப்பர் ஊழியம், போதர் ஊழியம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதை விட பெரிய ஊழியம் இருக்கிறது. என்ன? ஹஸ்பண்டரி மினிஸ்ட்ரியில் ஹஸ்பண்ட் மினிஸ்ட்ரி. அடுத்தது என்ன ஊழியம்? கணவர் ஊழியம்னு இருந்தால் இன்னொரு ஊழியம் பக்கத்தில் இருக்குமே, மனைவி ஊழியம். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரே நேரத்தில் 2 பேர் ஊழியம் செய்யணும். ஒருவர் கணவராக ஊழியம் செய்யணும், ஒருவர் மனைவியாக ஊழியம் செய்யணும். சரியான போராட்டங்க இல்லையா? அப்புறம் பெற்றோர் ஊழியம், அப்புறம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிற ஊழியர். எப்போவுமே இந்த பாஸ்டர் தான் ஊழியக்காரன் நினச்சிட்டு இருக்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆபிரகாமெல்லாம் பாஸ்டரா, தாவீது பாஸ்டரா, யோசேப்பு பாஸ்டரா? இல்லையே. அவங்கவுங்க ஒரு நிலைமையில் இருந்தாங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஒரு நல்ல கணவனாக வாழ்ந்து முடியுங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்லுகிற பொழுது நல்ல கணவனாக வாழ்ந்து போராடினேன். நம்ம செத்து போயிட்டோன்னா நமக்கு நல்ல ஒரு நம்பிக்கை உண்டுங்க. நிச்சயமாக நம்ம கலரில் எழுதிடுவாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன்னு எழுதிடுவாங்க. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாலும் எழுதிடுவாங்க. நாம் எங்கே நித்திரை அடைந்தாங்க அங்கே போன தான் தெரியும். நம்ம ஆள்கள் செய்கிற ஒரு உபகாரம் என்ன தெரியுமா? உடனே மறுநாள் இன்னார் இந்த நாளிலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்பது மிகுந்த வருத்தத்துள் அதுவே சொல்லுது. இவங்க இன்னும் நிச்சயமாக இல்லை. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தால் வருத்தப்பட மாட்டாங்கல்ல. சரி, இருக்கட்டும். ஆக ஒரு நல்ல கணவனாக வாழ்ந்து முடியணும். ஐயோ, நல்ல கணவனாக நான் வாழ விரும்புகிறேன், விட மாட்டேங்கிறாங்களே எங்கள் மனைவி. அங்கே தான் நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணணும். உங்கள் மனைவி எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நல்ல கணவனாக வாழ்ந்து முடியுங்க. அல்லேலூயா. அது காணுடைய கிருபை. அதான் வார்த்தை உங்களுக்குள்ளே வரும் என்று சொன்னால், ஒரு பொல்லாத மனைவி இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு நல்ல ஊழியக்காரராக இருப்பீங்க.
ஒரு பெரிய பேராயராக இருக்கிறத விட இது ரொம்ப கிராண்டுங்க. இந்த பேராயர் அது இது மாடரேட்டர்லாம் இங்கே தான். எத்தனை கரை சேருதுன்னு சொல்லவே முடியாது, எத்தனை அங்கே வந்து சேருன்னு சொல்ல முடியாது. எல்லாம் அங்கே தலையில் தொப்பியை வச்சுக்கிட்டு களத்தில் ஒரு பெரிய சிலுவை தொங்க விட்டுக்கிட்டு பெரிய அங்கிங்கெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கிராண்டான ஒரு அப்பியரன்ஸை கொடுக்கலாம். எத்தனை கரை சேர போகுதுன்னு தெரியாது. ஏன்னா இந்த பேராயர் பதவிக்காகவே, கார்டினல் பதவிக்காகவே, மாடரேட் பதவியாக இங்கேயே அடிதடி போட்டு சண்டை போட்டு எடுத்து தாங்கள் போகிறதுக்கான இடம் வேற ஒன்று ஆகிடுது. ஆக பேராயராக சாகிறத விட நல்ல ஒரு கணவராக சாகிறது ரொம்ப நல்லதுங்க. அல்லேலூயா. ஏனென்றாலும் சில மனைவிகள் இருக்கிற இடத்துல கணவனுக்கு மிகுதியான போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டத்தை நல்ல போராட்டமாக மாற்றிக்கணும். அல்லேலூயா. நல்ல போராட்டம் மாறணும். நல்ல போராட்டத்தை போராடணும். என்ன ஆகுது, என் மனைவி எப்படி இருந்தாலும் சரி நான் ஒரு நல்ல கணவனாக வாழ்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. என் மனைவி மோசமான மனைவியாக இருக்கிற அப்படின்னா நான் மோசமான கணவன் கிடையாது. அதுபோல் என் கணவன் மோசமானவனாக இருந்தால் நான் ஒரு நல்ல மனைவியாக வாழ்ந்திருக்கேன். அல்லேலூயா. அதான் மினிஸ்ட்ரிங்க, பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. ஒரு கணவனோடு நீண்ட காலம் ஒரு நல்ல மனைவியை வாழ்வது என்பது ஈஸி கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் தமாஷாவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் இதை தான் பார்க்குறாரு. அல்லேலூயா. ஆக நம்முடைய வாழ்க்கை துணவர்கள் துணைவிகள் எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கணுமோ, ஒரு கணவனுடைய ரோல் எதுவோ, ஒரு மனைவியுடைய ரோல் எதுவோ, அதை நாம் சரியாக செஞ்சோம்னு சொன்னால் இந்த ஐஸ் ஆஃப் காட் வி ஆர் டூயிங் த பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. அல்லேலூயா. போதகர் ஊழியத்தை விட இது பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. அதுபோல் சில நேரங்களில் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற விதமாக இல்லாமல் போகலாம். பிள்ளைகள் நாம் விரும்புகிற விதமாக இல்லாமல் போகலாம். விரும்புகிற விதமாக பிள்ளைகள் இல்லாவிட்டால் நீங்கள் விரும்பத்தக்க பெற்றோராக இருக்கிறீங்க. அதுதான் ஊழியம். அல்லேலூயா. விரும்பத்தக்க விதமாக பிள்ளைகள் இல்லை, எதிர்பார்க்கப்பட்ட விதமாக பிள்ளைகள் இல்லை, பிரியப்படத்தக்க விதமாக பிள்ளைகள் இல்லை. ஆனாலும் நீங்கள் உங்கள் பெற்றோர் வேலை கரெக்டாக செய்கிறீங்க. யூ ஆர் டூயிங் த ரோல் வெரி கரெக்ட்லி. இதுதான் ஊழியங்க. அல்லேலூயா. அதுபோல் ஒரு அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் கர்த்தருக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். மனுஷர்களுக்காக நீங்கள் ஊழியம் செய்யாமல் நம்முடைய முதலாளி கர்த்தர் என்று சொல்லி என்ன செய்யுங்க, ஊழியம் செய்கிறீங்க. எனவே எனக்கு ஒரு ஊழியமும் இல்லைன்னு யாரும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துருக்கார். என்ன, ஒரு நல்ல கணவனாக இரு, ஒரு நல்ல மனைவியாக இரு, நல்ல பெற்றோராக இரு, நல்ல ஒரு வேலையாளாக இரு. இந்த ஊழியம்தான் ஆண்டவருடைய பார்வையில் மிக பெரிதாக இருக்குது. ஏன்னா இதில் தான் நிறைய கடினங்கள் இருக்கிறது. எனவே உங்களுக்கு ஊழியம் இருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தைகளை கேட்க 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 நீங்கள் இந்த விதமான ஊழியத்தில் முன்னோக்கி செல்கிறீர்கள். தேவ திட்டம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. தேவ திட்டம் நிறைவேறுகிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது, அடுத்ததாக இந்த வேர்டு என்ன பண்ணுறது பார்க்கும் பொழுது, வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்னா, ஆண்டுடைய பிரதான நோக்கங்களில் இன்னொன்று என்னவென்றால் நம்மளை மோல்டு பண்ணுது. அப்படியே உட்காந்துக்கிட்டு ஆறுதலான வார்த்தை, ரொம்ப மனசுக்கு இதமான வார்த்தை, ஊக்குவிக்கிற வார்த்தை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குற வார்த்தை, அப்படி சொல்லிட்டு உட்கார்றதில்ல. இந்த வார்த்தைகளால் வணையப்பட வேண்டும். we have to be molded, we have to be shaped. நம்மளை ஷேப் பண்ணுற வேலையை, மோல்டு பண்ணுற வேலையை, நம்மளை உருவாக்குற வேலை இந்த வார்த்தை செய்யுது. வார்த்தையின் பின்னால் இருக்கிற தேவ நோக்கத்தில் மிக முக்கியமானது நம்மை உருவாக்குவது, வணைவது. எவ்வளவு வார்த்தை கேட்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வணையப்பட வேண்டும். எப்படி வணையப்படுவது? முதலாவது முக்கியமான 3 இடங்களில் வணையப்படுவது நான் சொல்ல போகிறேன். ஒன்று, சிந்தனைகளில் வணையப்படுங்கள். கடந்த காலத்தை போல உங்களுடைய சிந்தனை இருக்கக்கூடாது. உங்களுடைய மைண்ட் செட் உங்களுடைய கடந்த காலத்துக்கு ஒத்ததாக இருக்கக்கூடாது. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்ததோ அதுபோல் இருக்கக்கூடாது. உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்த எந்த மைண்ட் செட் இருந்தோ அதுபோல் நீங்கள் உங்களுடைய வாழ வந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இட் மஸ்ட் பி சேஞ்ச்ட். சூழலுக்கேற்றபடி உங்களுடைய சிந்தை ஓட்டம் மாற்றப்படணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் வர வர என்ன செய்கிறது, அதைத்தான் ரோமர் 12ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் அணியாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பொறிவான சித்தம் என்னது அறிகிற அறிவிலை நீங்கள் என்ன செய்யுங்கள், மறுரூபமாகுங்கள். அந்த ரூபம் எங்கே ஆரம்பிக்கணும்? ஃப்ரம் அவர் ஹார்ட், ஃப்ரம் அவர் மைண்ட். நீங்கள் முதலாவது உங்களுக்குள் உங்கள் சிந்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது, இஸ் இட் பாசிபிள் டு பி சாட்டிஸ்ஃபைட்? உங்கள் மைண்ட் செட்டை குறித்து உங்களுக்கு சந்தோஷப்பட முடிகிறதா? நிறைய பேர் மைண்ட் செட்டில் படு மோசமாக இருந்து கொண்டு வெளியே நல்லா இருக்க முடியும், வெளியே நல்லா இருந்து திருப்தி அடைய முடியும். ஆனால் ஒரு மனிதனுடைய திருப்தி என்ன, உள்ளே. ஒருவேளை நீங்கள் வெளியே உங்களை ரொம்ப மோசமாக கூட பார்க்கலாம். ஏன்னா ஒரு சிலர் குறிப்பிட்ட விதமாக உங்களை பார்க்க விரும்புவாங்க.
அவங்களுடைய பார்வைக்கு ஏற்ற விட அந்த மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆனால் யூ ஆர் குட். ஆனால் அப்பொழுது நம்ம எங்கே பார்த்து சந்தோஷம்னா வித்தின் அஸ், நமக்குள்ளே வார்த்தைகள் உள்ளே வர வர நம்முடைய மனநிலைகள் மாறுகிறது. அதனால தான் மகிமையில் மகிமை அடைகிறோம். மற்றவர்களை குறித்த உங்களுடைய எண்ணங்கள், மற்றவர்களை குறித்த உங்களுடைய பார்வைகள், மற்றவர்களை குறித்த நினைவுகள், வாழ்க்கை குறித்த காரியங்கள் எல்லாவற்றிலும் யூ ஆர் கீப் ஆன் சேஞ்சிங். நீங்கள் மாறிக்கொண்டே வருகிறீர்கள். சிந்தையில் மாற்றம் தான் அடித்தளம். சிந்தையில் மாறாதபடிக்கு வெளியே நீங்கள் எவ்வளோ மாற்றினாலும் அது டெம்பரரி தான். வெரி ஷார்ட் பீரியடில் அது என்ன செய்யும், தட் வில் டிஸப்பியர். சிந்தையில் மாற்றம், வார்த்தை எப்பொழுதுமே சிந்தையில் தான் மாற்றத்தை ஏற்படுத்துமா. நம்ம சிந்திக்கிற விதங்களை, த வே வி திங்க் அபவுட் திங்ஸ், நம்ம காரியங்களை சிந்திக்கிற விதங்களை. செகண்ட் நம்முடைய சுபாவங்கள் என்ன செய்யப்படுகிறது, எப்படி யாரும் நாம் பிறக்கும் பொழுதே பரிசுத்தவானாக பிறக்கலை. யாரும் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனேயே அப்படியே தலைகீழாக மாறி என்ன செய்யலை, அப்படியே ஹோலியா நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோமே அன்றி நாம் 100% பரிசுத்தவான் அல்ல, இல்லையா? ஆண்டவர் என்ன செய்கிறார்னால் என்னை பரிசுத்தவானாக்கி அறிவிக்கிறாள். நவ் யூ ஆர் ஹோலி. ஆனால் இன்னும் என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமான ஹோலினஸுக்குள்ளே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, வார்த்தைகளை கொண்டு என்ன பண்ணுறாரு. ஆமாம், அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் பேசுகிற பொழுது கொலோசியர் 1:28 வாஸ்து பார்க்கும் பொழுது எந்த மனுஷனையும் தேறினவனாக, எதுலங்க தேர்றது, தியாலஜியில் தேர்றதில்லை, பிரசங்கம் பண்ணுறதில் தேர்றதில்லை, சபை நடத்துறதுல தேர்தல் இல்லை. தேர்வதில் முதலாவது இடம் எங்க, சுபாவத்தில் தேரணும். ஒரு தவறான சுபாவம் உங்கள் வாழ்க்கையை ஆட்டி படைக்கக்கூடாது. ஒரு தவறான சுபாவமே உங்களுடைய வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கக்கூடாது. மனித வாழ்க்கையில் தவறான சுபாவங்கள் நம்மளை ஆக்குபை பண்ண பார்க்கும். நாம் யாரும் 100% ஹோலி கிடையாது. ஆனால் ஆல்வேஸ் யூ ஆர் ட்ரைங் வித் த கிரேஸ் ஆஃப் காட். அப்போது வார்த்தை வர 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 அதனுடைய விளைவு என்னென்னா சுபாவங்கள் மாறுகிறது. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், என்னில் நிலைத்திருங்க. நிலைத்திருக்கிறவனுக்கு வார்த்தையின் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், வார்த்தை கேட்டே இருப்பான், அந்த ஆத்துமங்களை வந்துட்டு இருக்கும். அப்பொழுது அவன் என்ன செய்வான்னா சுபாவங்களை மாறும். அப்பொழுது மிகுந்த கனி கொடுப்பான். அப்பொழுது அவன் நல்ல சுபாவங்களோட. மூன்றாவதாக அவனுக்குள்ள ஆசைகள் வனையப்படணும். பல நேரங்களில் இன்றைக்கு ஆசைகள் வனையப்படுவதில், ஆசைகள் அவரவர்கள் விரும்புகிற ஆசைகளை நிறைவேற்றுவது ஆன்மீகம் நினைக்கிறாங்க. நாம் எவ்வளோ பணக்காரனாகணும் ஆசைப்பட்டோம், எவ்வளோ ஸ்டேட்டஸ் பண்ணணும் ஆசைப்பட்டோம், எவ்வளோ வசதியாக வாழணும் ஆசைப்பட்டோம். இந்த ஆசை எல்லாத்தையும் இயேசுநாதருடைய தயவினால் நிறைவேற்றணும். அதனால தான் பிரசங்கமாக அடிக்கடி பேசுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நீ எந்த இடத்திலே அற்பமாக எண்ணப்பட்டாயோ அதே இடத்துல உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாயோ சகோதரி, நீ அவமானப்பட்டு அழுத நாட்களை நீ ஒவ்வொரு நாளும் நினைக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். ஆனால் எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாய், அடுத்த வார்த்தை சொல்ல வரமாட்டேங்குது, உன்னை உயர்த்துவார். இப்படியே சொல்லி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. வாழ்க்கையில் சில நேரத்தில் அற்பப்படுத்தப்பட்ட எல்லா இடத்துலையும் நீங்கள் உலகத்தின் பார்வையில் உயர்ந்து வருவீர்கள்னு சொல்ல முடியாது. அவமானப்பட்ட எல்லா இடத்திலும் உங்களை ஆண்டவர் யோசேப்பு போல ராஜாவை போல காட்டுவார்னு சொல்ல முடியாது. அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தைகள் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 4:11 இந்நேரம் வரைக்கும் தங்க இடமில்லாதவர்களாக, குட்டுண்டவர்களாக, துடைத்து போடப்படுகிற, இத்தனைக்கும் பவுல் பிறப்பிலேயே நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபேமிலியில் வந்தவன், ஒரு பெரிய ராபிட்ட இருந்தவன், எல்லா சொசைட்டியுடைய ஸ்டேட்டஸும் உள்ளவன். கடைசியில் இயேசுநாடு ஊழியத்திற்கு வந்த பிறகு என்ன ஆகிருக்குது, துடைத்து போடப்படுகிற. ஆக இன்றைக்கு சொல்லுகிறலாம், நீ அற்பப்பட்ட இடத்துல ஒன்று அப்படியே உயர்த்துவார். அவமானப்பட்டு நடக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. நிறைய இடங்களில் ஆண்டவர் அற்பமாக எண்ணப்பட்ட இடத்துல உயர்த்துகிறார். ஆனால் சில சூழல்கள் இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்கள் மத்தியிலே நாம் அற்பமாக இன்னும் கருதப்படலாம். அது மேட்ரு கிடையாது. கர்த்தர் உன்னை எப்படி பார்க்கிறார், கர்த்தர் எப்படி உன்னை நடத்துகிறார், கர்த்தர் எப்படி உனக்குள்ளே செயல்படுகிறார், அதுதான் முக்கியம். அப்போது அந்த வாசைகளுடைய வடிவம் மாறணும். எப்பொழுதுமே வீடு, வசதி, உயர்வு, அந்தஸ்து, இந்த படிப்பு, அந்த படிப்பு, இந்தியாவில் படிப்பு, வெளிநாட்டில் படிப்பு, இவைகள் தான் ஆசையாக இருக்கக்கூடாது. ஒரு பெரிய வீட்டை கட்டணும், எப்படியா ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், இங்கிலாந்துக்கு போகணும். நான் ஒன்றும் இந்த ஆசை தப்புன்னு சொல்ல வரல. ஒருவேளை நான் இந்த மாதிரி பேசுகிறவில்ல, இதெல்லாம் நான் வெறுக்கிறேன்னு சொல்லி, இந்த ஆசைகள் இருக்கட்டும்.
ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் சொன்னால் உங்களுக்கு ஒரு மேலான ஆசை வரணும். அல்லேலூயா. நான் அமெரிக்கா போகிறேன்னா, இங்கிலாந்து போகிறேன்னா, இல்லை நான் பெரிய வீடு கட்டுறேன்னா, இல்லை பெரிய வாகனம் வாங்குறேன்னா, இல்லை பெரிய செல்வதனம் மாறும் என்பதை விட வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்தில் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக நான் வாழணும், ஒரு முன்மாதிரியாக வாழணும், ஒரு தேவ மனிதனாக வாழணும். பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் கோடலும் மாறுபட சந்ததி நடுவில் நான் ஒரு சுடரொளியாக இருக்கணும். ஒரு பெரிய சூரியனை போல் பிரகாசிக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு மெழுகுவர்த்தியாகவும் அதை நினைத்து ஐ மஸ்ட் மேக் த டிஃப்ரென்ஸ். இந்த ஆசை வரணும். அதுதான் வார்த்தையினுடைய எதிர்பார்ப்பு தேவருக்கு. எப்பொழுதும் ஆண்டவரனை உயர்த்தணும். எவ்வளோ உயர்த்தினாலும் நாம் இந்தியாவுக்குள்ளே உயர்ந்த அதானியோடையெல்லாம் உயர வாய்ப்பே இல்லை, அம்பானியோட உயர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நேற்று கூட 50 பேருக்கு அந்த ஆள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாரு. அவருடைய பையனுக்கு கல்யாணத்தினுடைய முன்னோட்டமாக. சரி, இருக்கட்டும். ஆசைகள் மாறட்டும், உங்களுடைய ஆசைகள் பரிசுத்த தரத்துக்கு வரட்டும். ஒரு சாட்சியாக வாழ்வதற்கு ஆசைப்படுங்க, ஒரு மாதிரி வாழ்க்கை ஆசைப்படுங்க. இந்த ஆசைகள் தான் வார்த்தைகளை விளைவானவர்கள். சரி, நம்ம இறுதியில் கடைசி பக்கத்துக்கு போடுறோம். இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? வார்த்தைகள் உங்களுடைய சோர்வுகளிலிருந்து உங்களை எழுந்து வர வைக்கிறது. நீங்கள் மறுபடியும் சூறைச் செடியின் கீழே உட்கார்ந்திருக்கிறவர்களாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் கேட்பது தேவ வார்த்தையானால் அது உங்களை எழுந்து நடக்க வைத்தே ஆகும். இரண்டாவதாக அது உங்களை பரிசுத்தமாக்கும். மூன்றாவதாக அது உங்களை முன்னோக்கி கொண்டு செல்லும். நான்காவதாக தேவ திட்டத்துக்கு கொண்டு செல்லும். ஐந்தாவதாக உங்களை வனையும். உங்களுடைய சிந்தனைகள் சுபாவங்கள் வாழ்க்கையில் வனையும். இப்போ கடைசியில் ஒரு பாயிண்ட் இருக்குது. எல்லாம் சொன்னீங்க பிரதர், நானும் ரொம்ப வருஷமாக வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறேன், கேட்காத வார்த்தை இல்லை, பெறாத போதனை இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றுமே நடக்கலையே. ஏதோ கிறிஸ்தவ பக்திக்காக உட்கார்ந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஆமஞ்சாமி போட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. வார்த்தை என்ன எங்கே சோர்வை நீக்கினது? நான் மறுபடியும் போய் சோறு செடியில் தான் உட்கார போகிறேன். வார்த்தை என்னை எங்கே பரிசுத்தமாக்கினது? வார்த்தை எங்கே என்னை முன்னோக்கி கொண்டு செல்லுது? பின்னால் தானே கொண்டு போகுது. கேட்க நான் பின்னால் போயிட்டுருக்கிறேனே. வார்த்தை என்னை எங்கே தேவ திட்டத்துக்குள்ளே கொண்டு போகுது? நீங்கள் வாழ பிரசங்கத்தில் நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல வேலைக்காரங்களாம் சொல்லிட்டு போயிட்டீங்க. சரி, அதெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறவங்கள எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ நேரம் சொன்ன அளவுக்கு வர முடியலையே. இப்படி நிறைய பேர் இருக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், வார்த்தைகள் வருகிறதென்றால் அந்த வார்த்தைகள் வந்து சேருகிற இடத்துல இருக்கிற உங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கணும். தேவ உறவுக்குள் இருக்கிறவர்களுக்குள் தான் இந்த வார்த்தை இவ்வளோ வேலை செய்யும். தேவ உறவுக்குள் இல்லைன்னு சொன்னால் வேலை செய்யாது. பேசுகிறவருக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். நான் ஒரு வீட்டில் போயிருக்கிறேன். வீட்டில் போய் உட்காந்துருக்கிறவள்ள இங்கிலாந்துலேருந்து ஃபோன் வருது. அந்த வீட்டினுடைய அவர் யார், குடும்பத் தலைவரா, அவர் அங்கேருந்து இதோ நான் அடுத்த சனிக்கிழமை வரப்போகிறேன் அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சோன்னா ஸ்பீக்கரில் போட்டுவிட்டாங்க ஃபோனில். அவர் என்ன சொல்கிறார், நான் இந்த மாதிரி கொஞ்சம் தங்கம்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கிறேன், இந்தந்த பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன், இந்த விதமாக ஆப்பிள் ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன், அப்புறம் இதெல்லாம் நிறைய படம்லாம் வச்சுருக்கிறேன், எல்லாம் கொண்டு அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறேன் வரேன்னு அவர் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கிறார். இதை நானும் உட்காந்து அங்கே கேட்டுருக்குறேன். அவங்களும் கேட்குறாங்க, அந்த வீட்டாரும் கேட்குறாங்க, நானும் கேட்குறேன். அவர் பேசுகிற அத்தனை சத்தமாக அவங்க காதலையும் விழுந்தது, இவங்க நம்ம காதலையும் விழுந்தது. இதில் யார் சந்தோஷப்படுவாங்க? சத்தம் எல்லாரும் காதலையும் தாங்க விழுந்தது. ஆனால் யாருக்கு சந்தோஷம்? இப்போ நானும் அங்கே தான் உட்காந்தேன். எனக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை இதெல்லாம் வருங்கிறத நினச்சி நான் சந்தோஷப்பட முடியுமா? ஏதாவது ஒரு சாக்லேட்டுகள் கொடுத்தா பரவாயில்ல, நமக்கு ஆறுதல் பரிசு. அவங்களுக்கு ஃபோன் வரும், காசு வரும், கோல்டு வரும், செயின் வரும், என்னென்னமோ வரும். நமக்கு அதை நம்ம ஆசைப்பட முடியுமே ஒழிய அந்த சத்தத்தை கேட்டதுனால எல்லாம் வரும். அதுபோல் நீ நிறைய பேர் எல்லாரும் போல சத்தத்தை கேட்குறாங்க. பரிசுத்தவான் கேட்குறது போல் பாவி சத்தத்தை கேட்குறான். ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது அங்கே பரிசுத்த இருதயத்தோடும் கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, பாவ இருதயத்தோடும் கேட்குறாங்க. எல்லாருக்கும் சத்தம் கேட்குது, ஆனால் ரிசல்ட் கிடையாது. ரிசல்ட் யாருக்கு தான் நடக்கும்? யாருக்கு தேவனோடு ஒரு கனெக்ஷன் இருக்குதோ, பரிசுத்தாவின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் கேட்கும். அப்போ வார்த்தை இது போன்ற விளைவுகளை செய்யவில்லை என்று சொன்னால் அதனுடைய காரணம் நாம் இன்னும் தேவனோடு இணைக்கப்படாததாக இருக்கலாம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, எவ்வளோதான் வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருந்தாலும் சரி, வல்லமை உள்ளதாக இருந்தாலும் சரி, அதான் ஒரு மண்ணில் கொண்டு ஒரு விதையை போட்டால் முளைக்கும். இந்த தரையில் கொண்டு போட்டால் அங்கே ஒரு 5 விதையை விதைங்க, அடுத்த வாரம் தான் முளைச்சிருக்கும். அதே நேரத்தில் இங்கே ஒரு 5 விதையை விதைச்சிட்டு போங்க, காய்ச்சி போகும் இல்லையா? அதுக்கு அந்த விதை மோசமா? இருதய மோசம்.
அப்போ நிறைய பேருடைய இருதயம் பாறை இருதயம், மண் உள்ள இருதயம் இல்லை, பாறை இருதயம். அப்போ நம்ம இருதயம் பாறையாக இருக்கும் பொழுது நாம் வாழ்க்கை முழுவதும் கேட்டாலும் கேட்குற நேரத்துக்கு தான். ஆண்டவரே சொன்னார், பாறைக்கு மேலே விழுந்தது கொஞ்சம் முளைக்கு, எனக்கு கொஞ்சம் மண் கிடக்குது, ஒரு பக்தி மண், அதில் விழுந்தவளை கொஞ்ச நேரம் கிடைக்க, கொஞ்ச நேரம் சந்தோஷம், அவ்வளோ தட் வில் டிஸப்பியர். அப்போது நாம் ஒன்று தேவ உறவை பெற்றுவிட்டேனா, 2 தேவனால் கொடுக்கப்பட்ட புதிய இருதயத்தை பெற்றிருக்கிறேனா, ஹேவ் ஐ காட் த நியூ ஹார்ட். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள தான் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அப்போது நான் எல்லாம் கேட்டாலும் அந்த பிரசங்கம் பண்ணுறவர் ரொம்ப கவர்ச்சியாக தான் பிரசங்கம் பண்ணுறாரு, கேட்ட உடனே சூப்பராக இருக்குது, என் வாழ்க்கையில் இல்லையே. ஆம், நீங்கள் தேவனோடு உள்ள தொடர்பில் சரியாக இல்லைன்னா, நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு காட் கனெக்டட் லைஃப்பில் இல்லைன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் அது உங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. என்றால் எல்லாரையும் போல் சத்தம் கேட்குறதில்ல, அங்கே யாராக இருந்து கொண்டு சத்தத்தை அப்படி பிள்ளையாக இருந்து சத்தத்தை கேட்குறீங்களா, இல்லை பொது ஜனமாக இருந்து சத்தத்தை கேட்குறீங்களா? நான் சொன்னேன், நான் அங்கே உட்காந்து அவர் சத்தம் எனக்கு கேட்டது, நான் அவருடைய பிள்ளை கிடையாது, எனக்கு அவர் கொண்டு வர பொருள் எதுவுமே சொந்தம் கொண்டாட முடியாது. பிள்ளையாக இருந்து கேட்கிறவனுக்கு வார்த்தை வேலை செய்யும். அதுபோல் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளைக்கேற்ற இருதயமோ இருக்குது. 3வதாக பல நேரங்களில் நாம் சத்தங்களை கேட்கிறோம், வார்த்தைகளை பெறுகிறோம், அந்த நேரத்தில் ரியலி வி ஃபீல் தட் வி ஆர் பிளஸ்ஸட். ஆனால் அடுத்த சத்தம் மேற்கொண்டு விடுகிறது. இங்கே கேட்குற சத்தத்தை கேட்குற வரைக்கும் நல்லா இருக்குது, வெளியே போகிறோன்னா ஊறுபட்ட சத்தம் எல்லாம் வந்துடுது, அது இந்த சத்தத்தை அமுக்கிறது, காணப்படாமல் பண்ணி விடுகிறது, தேவ சத்தம் வேலை செய்ய முடியலை. ஆக இது போன்ற பல காரணங்கள் இருக்கிறபடினால வார்த்தைகளுக்கு இவ்வளோ பெரிய நல்ல விளைவுகள் இருந்தாலும் அது வாழ்க்கையில் செயல்படவில்லை. எனவே முதலாவது, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டோமா, கிறிஸ்துவால் ஒரு நல்ல இருதயத்தை பெற்றோமா, தேவ சத்தத்தை கேட்கிற நாம் உலக சத்தத்தினால் அதை அமுங்கி போய் விடாதபடிக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோமா, இந்த சத்தம் அடுத்த சத்தங்களினாலே அழுத்தப்பட்டு இது வேலை செய்ய முடியாமல் போகும்படியான ஒரு நாம் கவனமற்று இருக்கிறோமா, நாம் அதை கவனிக்கணும். எனவே வார்த்தையினாலே சோர்விந்து வெளியே வாருங்கள், வார்த்தையினாலே பரிசுத்தமாகுங்கள், வார்த்தையினாலே முன்னோக்கி வாருங்கள், வார்த்தையினாலே தேவ திட்டத்துக்குள் வாருங்கள், வார்த்தையினால் வணையப்படுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த வேலைகளை உங்களுக்குள் செய்யும் நம்பிக்கையாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.